நோய் தணிப்பு பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்டிரிக்ட் 3232 மற்றும் அதிலியா சீனியர் கேர் இணைந்து வாக்கத்தான் நிகழ்ச்சியை நடத்தினர். சென்னை பெசன்ட் நகர் ஆல்காட் பள்ளி அருகில் முதியோர்களுக்காக நோய், வலி தணிப்பு, பராமரிப்பு போன்றவைகளில் இருந்து மன அமைதியுடன் கண்ணியமாகவும் சௌகரியமாகவும் வாழ்வதற்கு உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 40க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஆல்காட் பள்ளி அருகில் இருந்து அடையார் ஆவின் வரை சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்டிரிக்ட் கவர்னர் ரவிராமன் சோபா ரவிராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியை அடையார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அசோக்குமார் கலந்து கொண்டு வாக்கத்தான் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து உரையாற்றினார். கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களின் உடல் உணர்வு மற்றும் ஆன்மீக நலவாழ்வை மேம்படுத்துவது கருணையும் கனிவும் கலந்த கவனிப்பில் சக்தியின் மீது குறிப்பாக வாழ்க்கையின் இறுதி நிலைகளின் போது நாங்கள் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமென்று உணர்வது. மேலும் நோய் அறிகுறிகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணமளிப்பதும் சுகரியமான கண்ணியமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதை உறுதி செய்வதும் இச்சேவையின் நோக்கமாகும். Dr. Raju, Sneham Lead Club program Lead Club President Gayatri Irkanga. I am Preeta Mahesh from Soul Palliative Care. Now ஒரு palliative care center நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து வேர்ல்டு palliative care day, hospice and palliative care day. இந்த வார்த்தை நம்ம யாருமே கேட்டிருக்க மாட்டோம். hospiceனா என்ன, palliative care என்னன்னு. இந்த கடைசி காலகட்டம் வரும்போது ஒரு பேஷண்ட் அவ்வளோதான் இனி ஒன்றும் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது டாக்டர் சொல்கிற ஒரு விஷயம் palliative care போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் palliative careனா என்னன்னே தெரியாது. அதுக்கான முயற்சி தான் இது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சி தான் இது. அதனால் இந்த வாக்கத்தான் வச்சுருக்கோம். எல்லா ரொட்டேரியன்ஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ரோட் டிராக்டர்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க இந்த நிகழ்ச்சியை.